அடுத்த ஒதப்பை கிராம ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் பூங்காவனத்தம்மன் ஆலயத்தில் அமாவாசை ஊஞ்சல் உற்சவ விழா கோலாகலம். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் பூண்டி அருகே ஒதப்பை கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் என்கின்ற ஸ்ரீ பூங்காவனத்தம்மன் ஆலயத்தில் ஆனி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. ஆனி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியினை உபயதாரர் ஒதப்பை கிராம ஏழுமலை ஆசிரியர் குடும்பத்தினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். 2025 ஆண்டு ஜூன் 24 அன்று மாலை நடைபெற்ற அமாவாசை ஊஞ்சல் உற்சவ திருவிழாவை ஊர் முக்கியஸ்தர்கள் விஸ்வநாதன், உமாபதி, குணசேகர், விழா குழுவினர் ஜெய்சங்கர், துளசிராமன் மற்றும் பக்தர்கள், ஊர் பெரியவர்கள், கிராம மக்கள் ஆகியோர் சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர். அமாவாசை ஊஞ்சல் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு மூலவரான ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் என்கின்ற ஸ்ரீ பூங்காவனத்தம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜையுடன் தீப ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்தியான ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் என்கின்ற ஸ்ரீ பூங்காவனத்தம்மன் வண்ணப்பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு கையில் சூலம் ஏந்தி பல்லக்கில் எழுந்தருளி பம்பை உடுக்கை வர்ணிப்புடன் ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருளி ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது. அமாவாசை ஊஞ்சல் உற்சவ விழாவில் ஏராளமான பக்தர்கள், கிராம மக்கள், ஊர் பெரியோர்கள், விழா குழுவினர் திரளாக கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது.
இந்த அம்மா வந்து காலஸ்திரி ராஜா வந்து திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்துக்கிறாரு. குழந்தை இல்லாமல் இருந்தது. இப்போ அந்த கோயிலில் வந்து அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு வந்து போனால் குழந்தை பிறக்கணுன்னு இந்த காலஸ்திரி ராஜா வந்து போனோடனே குழந்தை பையன் பிறந்தோடனே அந்த அம்மா அவர் வந்து இந்த கோயில் கட்டி அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு 2 ஏக்கரா பொங்க மஞ்சாவுக்கு எழுதி வச்சுட்டு போனார். அதுலேருந்து இந்த 300 வருஷமாக திருவிழா வந்து விடாமல் சீரும் சிறப்பாக நடந்து வந்துனுது. அமாவாசைக்கு வந்து 12 வருஷமாக ஊஞ்சல் சேவை நடந்து வந்துனுது. வதப்பையில் எழுந்தறிவுள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி என்னும் பூங்காவனத்தம்மன் ஆலயம் 2000 சித்ரா பௌர்ணமிக்கு பால் குடம் ஆண்டுக்கு ஒரு முறை நடந்து கொண்டிருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 100 பெண்கள் பால் குடம் எடுப்பார்கள். அதற்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கு அன்று அமாவாசை பூஜை நடத்த வேண்டும் என்று ஊர் பெரியவர்கள் முன்னின்று இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று 7:30 மணிக்கு அம்மனை சிங்காரித்து ஊஞ்சல் சேவையில் ஏற்றுவோம். அன்று தினமும் அமாவாசைக்கு ஊஞ்சல் சேவை நடந்து கொண்டிருக்கிறது. அன்று வந்து அன்னதானமும் சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நபர்கள் ஒவ்வொரு குடும்பத்தார்கள் இந்த அமாவாசை பூஜை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லாத காலகட்டத்தில் நாங்கள் கிராமத்தில் உள்ள பெரியவர்கள் இந்த அமாவாசை பூஜையை இவ்வளவு நாளாக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கோயிலுடைய தல வரலாறு என்னவென்றால், இது மூதாதையர் காலத்தில் கிட்டத்தட்ட பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். இது சின்னதாக இருந்தது. அந்த கோயில்ல மயான சூறை நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய சிறப்பு அம்சமே இங்கு பேய் ஓட்டுவது மிக விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் காலாஸ்திரி அரசனுடைய மனைவிக்கு அந்த பேய் பிடிச்சிக்கிட்டு அவங்கள வந்து ஓட்ட முடியாத எங்கெங்கயோ அவங்க குணமடையாத போது இந்த கோயிலில் வந்து சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கோயிலில் வந்து அவங்க 17 நாள் முழுக்கில் இருந்து சாமியை வழிபட்டு பேய் ஓட்டதாக வரலாறு. அதிலிருந்து அந்த காலாஸ்திரி ராஜா இந்த கோயிலுக்கு காப்பு கட்டுறதுக்கு முதல் சீர் அனுப்பி வைத்ததாக வரலாறு இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு பேய் ஓட்டி நன்றாக ஆனதால் இதற்கு 2 ஏக்கரா மானியமும் அரசரால் வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நாளாக இது சீரும் சிறப்புமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. வர வர பக்தர்கள் இங்கு நன்றாக வந்து தன் குறைகளை நிவர்த்தி செய்து கொண்டு செல்கிறார்கள். அம்மனும் நன்றாக அருள்